नारायणाय ॐ नमो 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 नारायणाय गोविन्दनामसङ्कीर्तनम् श्रीकृष्णा 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 गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरि ओं तत्सत् யக்ஷபிரஷ்னம் கடந்த சத்சங்கத்தில் முக்கியமாக பார்த்த கேள்விகள் விஷயங்கள் பிராமணனை பற்றி 4 கேள்விகள், அதில் 3 பார்த்திருக்கோம். பிராமணன் இந்த 4 கேள்விகள் முடிஞ்சதுக்கப்புறம் க்ஷத்திரியனை பற்றி கேட்க போகிறார். அன்றைக்கி நான் இன்ட்ரடக்ஷனாக சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேர் பற்றி மட்டும் பேசுகிறார் கேட்குறாருன்னு சொன்னால், சமாஜத்தில் இவங்க 2 பேரும் ஒழுங்காக அவங்களுடைய கர்த்தவங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்த 2 வர்ணங்களும் சமாஜம் மொத்தம் நல்ல விதமாக சுபிக்ஷமாக சாந்தமாக சௌக்கியமாக இருக்குமనే உத்தேசத்தோட இன்னும் சொல்லணும்னா சங்கரர் இந்த கீதா பாஷ்யம் அதெல்லாம் எழுதும்போதும் பிராமணத்துவம் க்ஷீணிச்சு நசிஞ்சு போகிறதுனால தான் பகவான் திரும்பி அவதாரம் எடுத்துகிட்டு அதனை உத்தரிக்கிறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தான் கீதா பாஷ்யம் தொடங்குகிறார். எதுன்னா சாஸ்திரத்துடைய கஸ்டோடியன்ஸு பிராமணாஸ், ராஜ்யம் பிரஜா லா அண்ட் ஆர்டருடைய கஸ்டோடியன்ஸ் க்ஷத்ரியாஸ். அதுக்கப்புறம் அடுத்த 2 தான்களாகவே நல்ல விதமாக வேலை பண்ணும். சரி, பிராமணனை பற்றி கேட்ட கேள்விகளை என்னன்னு ஞாபகப்படுத்திட்டு அந்த அடுத்தது கண்டினியூ பண்ணுறோம். எதனால் பிராமணனுக்கு ஒரு தெய்வத்துவம் வரும், தெய்வத்துக்கு சமமாக தெய்வ குணம் இருக்கிறவரா, எதனால் எது வச்சு அப்படி சொல்லப்படுறது? கிம் பிராமணானாம் தேவத்துவம்? அதுக்கு பதில் சுவாத்தியாயத்தினால அவங்களுக்கு தெய்வத்துவம் வரும் அப்படின்னு சொன்னார்.
அதோடைய விவரணம் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சுவாத்தியாயம் என்ன అనేది பல வகையாக. அடுத்தது 10வது கேள்வி வந்து ஆர்டரில் பார்த்துட்டு இருக்கும்போதும் இவங்களுக்குள்ள பெரிய மகாத்மர்களான நல்லவங்களான ஞானிகளான அவங்களை போல் இவங்களுக்குள்ள என்ன குணம் இருக்கும்? கஹச்ச தர்மஹா சதாமிவ, என்ன தர்மம் அது? அந்த நல்லவங்களுக்குள்ள, நல்லவங்களன்னா பிராமணல் நல்லவங்களாவா இருந்திருக்கணும் இல்லையோ? அப்பயும் எதுக்கு திரும்பி சதாம் இவான்னு சொன்னால் ஞானிகளின் அர்த்தம், மகாத்மர்களின் அர்த்தம். எல்லா பிராமணனும் ஞானி மகாத்மா ஆக மாட்டான் உடனே. அதுக்கு பதில் வந்து தபத்தினால சதாம், அந்த மகாத்மர்களுக்கு ஞானிகளுக்குள்ள என்ன குணம் நல்லது தபஸ் అనేది இருக்கோ அது இவங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் இவங்களும் அப்படி ஞானிகள் ஆகலாம். ஸோ தபஹ அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு 11வது கேள்வியில் இப்படிப்பட்ட இந்த தெய்வத்துவம் சதாம் குணம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிராமணன் வந்து இப்படி ஒரு சாதாரண மனுஷனாக ஆயிடுறான். எதினால, எந்த ஒரு குணத்தினால, ஸ்வபாவத்தினால இவர் வந்து கஹச்ச ஏஷாம் மனுஷபாவக, இவங்களுக்குள்ள மனுஷபாவம் என்ன, இல்லை மனுஷபாவத்துக்கு இறங்குறாங்க தெய்வபாவத்தில் நுந்தி அப்படின்னு கேள்வி. இதுக்கு வந்து பதில் மரணம் மானுஷா பாவகா. இதை கடைசியாக கடந்த சத்சங்கத்தில் பார்த்தது. சாதாரண மனிதர்களுக்கு மரணம்னா பயம் இருக்கும். மரணம் எல்லாருக்கும் சமம். பிறப்பு எப்படி எல்லாருக்கும் சமமோ மரணமும் எல்லாருக்கும் சமம். மிச்சத்தில் வித்தியாசம் இருக்கலாம், இது ரெண்டுத்தில் வித்தியாசமே இல்லை. ஏன் அப்போது எல்லாருக்கும் சமமாக இருக்கும்போது இது மனுஷபாவம்னு சொல்லணும்னா மரணம் எல்லாருக்கும் சமந்தான், மரண பயம் இல்லாமல் இருக்கிறது தான். அப்படி என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஷரீரம் நானனே பாவம் இருக்கா இல்லாமல் இருக்கிறது. ஷரீரம் நானனே பாவம் சகஜம் எல்லா மனிதர்களுக்கு பிறந்த பிறந்து இந்த அஜ்ஞானத்தினால் அப்படி இருக்கு. ஆனால் தெய்வத்துவத்தினே அடைஞ்சிருந்த இப்படிப்பட்ட தபசக்தி இருக்கிறா இவரும் அவன் உடம்பே நினச்சிக்கிட்டு வாழ்ந்திருந்தால் அவன் ஒரு சாதாரண மனுஷனுக்கு சமம் போல். ஸோ இப்போ இங்கே நம்ம தேகபாவம் உடனும் தேகான்யாச உடனும் தேகத்தியாச அப்படின்னு தானே வேதாந்தத்தில் அடிக்கடிக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது நான் அதுக்காக முயற்சி பண்ணுறோம்னா நம்ம எல்லாத்துக்குள்ள தெய்வத்துவம் இருக்கு, பிராமணத்துவம் இருக்கு, தபஸ் இருக்கேன்னு அர்த்தம். ஞான தபம் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம. அதனால் அதை பற்றி நிறையவே நான் அன்றைக்கி விவரிச்சிருக்கேன். மரணம், மரண பயம். ஆனால் அந்த பயம் అనేది வார்த்தை உபயோகப்படுத்தலைங்க. மனுஷனுக்கு எல்லாரும் இருக்கிற சகஜமான அந்த நானும் மரணிக்கிறே அనే பாவனை பிராமணனுக்கு இருக்கக்கூடாது, ஞானிக்கு இருக்காதில்லை. ஏன்னா ஆத்மா நான் எப்படி நான் மரணிப்பேன், நான் எப்படி காணாமல் இல்லாமல் போயிடுவேன். அப்படின்னா தேகம் நான் நினச்சா மரணம் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு, நான் ஆத்மா நினச்சா இல்லை. அப்போது அந்த நான் ஆத்மதான் பிரம்மமனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிந்தனையிலே இருந்தால் இவருக்கு அந்த தெய்வத்துவம் கரெக்டாக இருக்கும். இல்லை மனுஷன் ஆகிடும், சாதாரண மனுஷன் ஆகிடும். அடுத்ததாக இப்போது அன்றைக்கி பஜகோவிந்தம், பகவத்கீதா, அப்புறம்
கட்டோபனிஷத்து எல்லாத்திலும் சொல்லப்பட்ட அந்த மரண விஷயம் பற்றி சொன்னோம். மகாபாரதத்திலேயே நமக்கு டைம் வரும்போது பார்ப்போம். சனத் சுஜாத்தியம், அங்கேயும் துருதராஷ்டிரருக்கு சனத்குமாரர் செய்கிற உபதேசத்தில் மரணம் என்பது அசல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லுவார். The death is impossible. அப்போது மகாபாரதம் சனசுஜாத்தியம் படித்தாவே அது நல்ல ஒழுங்க நமக்கு அந்த பாவம் வரணும்னு வந்திருந்தா, அதுக்கப்புறம் வேறு என்ன தபஸ், வேறு என்ன பெரிய வேதம் வேணும்? எல்லா வேதம் படித்து எல்லா தபஸ் பண்ணி கடைசியில் இந்த ஞானம் அடையிறதுக்கு தானே. சரி, இன்னைக்கு அடுத்தது 4வது கேள்வி பிராமணன் பற்றி. கிம் ஏஷாம் அசதாம் இவ அந்த 2வது கேள்வியில் சதாம் இவ அன்னார். நல்லவங்களை போல் மகாத்மனை போல் என்ன இவனு கேட்ட பிராமணனுக்கு அதே குணம் இருக்குமே. இங்கே இப்போது அசதாமிவ அசடுத்தனமாக இருக்கிற அசடர்களுக்குள்ள அஜ்ஞானிகளுக்குள்ளே இருக்கிற போல், சாதாரணவங்களுக்கு இல்லை மாதிரி இருக்கிற போல், அவங்களுக்கு போல் என்ன அது இவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு அங்கே கேட்கல. கேள்விகளெல்லாம் அப்படி தான் ரொம்ப கிறிஸ்பியாக அப்படி இருக்கும். இவங்களுக்குள்ள அந்த அசட்டுத்தனமாக அறிவில்லாதவனாக இருக்கிற அஜ்ஞானிகளுக்கு போல் என்ன இவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சமமாக குணம் இருந்துச்சுன்னா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, என்ன அந்த குணம்? அப்போ நமக்கு இது என்னன்னா, அசட்டுத்தனமாக இருக்கிற அஜ்ஞானிகளுக்குள்ளே இருக்கிற அந்த குணம் நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக, அப்போ நம்ம அசட்டுத்தனமாக இருக்கிறோமா அஜ்ஞானிகளை முட்டாள் மாதிரி அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தபஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு சுவாத்தியாயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது பதில் பரிவாதः அசதாம் இவ. பரிவாதகன்னா கல்பிச்சு பேசுறது, இல்லாதது சொல்றது, பொய்யானது சொல்றது, கல்பிக்கப்பட்ட இல்லாத பொய்யான பேச்சு பேசுறது. இதுக்கு இங்கிலீஷில் ஸ்லாண்டர் வே ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்லாண்டரிங், ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இதுக்கு பின்னாடி ஒன்று பேசுறது நம்ம யாராவது பற்றி. ஆமாம். அப்புறம் இல்லாததை நல்லா வளர்த்தி பேசி ப்ராபகண்டா பண்ணுறது. அப்புறம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி காதுக்கு நல்லா இருக்காது, அன்பிளசண்ட்டாக இருக்கிறது பேசுறது. அப்புறம் அடுத்தவங்களுக்குள்ள குறை பார்க்கறதுல ரொம்ப இவன் எக்ஸ்பர்ட்டாக இருப்பானே. அடுத்தவங்களுக்குள்ள ஏதாவது குறை கண்டுபிடிச்சா அவனுக்கு ஒரு திருப்தி. அது மட்டும் இல்லை, அது வேறு ஆளுக்கு இன்னும் 2 பேர் 4 பேருக்கு சொன்னால் இன்னும் சந்தோஷம். இதை விதமாக அப்புறம் அடுத்தவங்களே பேச்சு மூலமாகவோ அவமானப்படுத்துறது. சில பேர் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிறது போல பேசி அவமானப்படுத்துவாங்க. ஆக்சுவலி இந்த கிண்டல் பண்ணுறதுனே இது ஏதோ குழந்தைகள் பண்ணுறாங்க, பேசுகிறாங்கன்னா அப்படியே பேசணும்னு தோணுவன்னா அது என்டர்டெயின்மெண்ட் இல்லை. அந்த மாதிரி வரும் விவகாரத்தில் கொஞ்சம், பட் அது டூ மச்சாக இருக்கக்கூடாது. இங்கிலீஷில் அதுக்கு சர்க்காஸ்டிக் வே ஆஃப் ஸ்பீச் பேசுறது அப்படின்னு அதையும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்தால் அது அசதாம் அசத்துகள் ரமணர் கூப்பிடுவார். குரங்கு அவர்
நிறைய குரங்கு வந்து கூடும் அந்த தோட்டத்தில் அங்கெல்லாம் இருக்கும்போது அவருக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்து அதையும் பழகிச்சு. ஏதாவது இருந்த பழமோ ஏதாவது அதெல்லாம் கொடுப்பாரு. அது கொடுக்கும்போது ஒரு வாட்டி கை கடிச்சது. கை அசத் அசத் என்றார். அசடுன்னு கூட சொல்லலை, அசத். இந்த அசடுன்னு சொல்கிறதுக்காக பெரியோர்கள் ஒரு காலத்தில் சில குடும்பத்தில் இந்த அசத்தனை உபயோகப்படுத்துவாங்க. அது அப்புறம் அசடு 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 சத்துன்னு தெரிந்தாக இருக்கிறவனும் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறவன் அசதாம். இவங்க இன்னும் வேறு இவங்களுடைய குவாலிட்டி என்னென்னா, அடுத்தவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் முக்கியமாக அடுத்தவங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை அவங்கள எப்படி மாற்றுறது, இல்லைன்னா என்னோடய வியூஸ் வந்து அவங்கள மேலே எப்படி நான் தேக்கிறது. இதெல்லாம் பண்ணுற புத்தி இருக்கிறேன். இது ஒரு பிராமணன்கிட்ட இருக்கக்கூடாது. பிராமணன்கிட்டனா ஒரு சாதகன்கிட்ட இருக்கக்கூடாது, ஒரு முமுட்சுகிட்ட இருக்கக்கூடாது, ஒரு சத்சங்கம் அட்டென்ட் பண்ணுறவன்கிட்ட இருக்கக்கூடாது, முமுட்சுவனை சொல்லிக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடாது, வேதாந்தம் கேட்டுட்டுறவனுக்கு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தா காஷி விஸ்வநாதாஷ்டகமனை நம்ம சங்கரர் எழுதியிருக்காரு. கங்காதரங்க ரமணீய ஜட்டாகலாபம் கௌரி விபூஷித, நல்ல ஒரு விஸ்வநாத அஷ்டகம். அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வெர்ஸ் அந்த பலஸ்ருதி இல்லாமல் இருக்குது. அங்கே வந்து ஆஷாம் விஹாய பரிஹருத்ய பரஸ்ய நிந்தாம், ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில். ஆஷனி விடுறது, ஆஷாம் விஹாய, அப்புறம் பரஹருத்ய பரஸ்ய நிந்தாம், இத்தர்களும் நிந்த பண்ணுறது. இதே இப்போ நான் சொன்னது எல்லாமே அது எல்லாத்தையும் உட்டி கொடுத்துட்டு பாபேரதிம் ச சுனிவாரிய மனசமாதோ வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாத. பாபத்தில் ஈடுபடுறதுல இருந்து விரமிச்சுக்கணும். சுனிவாரிய, என்னுடைய பேச்சு செயல் என்னுடைய எண்ணம் எதுவுமே பாப்பபூஷ்டமாக இருக்கக்கூடாது. அப்படி யோசிச்சுட்டு ஜாக்கிரதையாக பேசணும், ஜாக்கிரதையாக செய்யணும். அப்படி பண்ண அந்த மனசுக்கு தான் சமாதானம் இருக்கும், சாந்தி இருக்கும் அந்த மனசில். அப்படிப்பட்ட அவனுக்கு தான் சமயக் அதீனம் சமாதி. அப்படின்னா எலக்ட்ரான ஒரு மைண்டு இருக்கிறவனாக இருப்பான். அவனு தான் சாஸ்திரம் வேறு மேலும் மேலும் படித்தா கேட்டு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஸோ ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிவ் அப் த டிசைர்ஸ் அண்ட் அவாய்ட் த ஸ்லாண்டரிங். அதுதான் காசி விஸ்வநாத அஷ்டகத்தை. அது எப்படி ரிஃபர் பண்ணி பார்க்கும்போது தனியாக அது எடுக்கணும்னு தோணுறது அல்ல. அது பேருக்கு காசி விஸ்வநாதம் பேர், சங்கரருடைய பெருமை அதுதானே. அதில் எல்லாம் சில சாதனைகள் இருக்கும், இல்லைன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேதாந்த கருத்துகள் இருக்கும். சிலது பார்த்தோம் நம்ம. நான் குரு பூஜை சமயம் அப்படி ஏதேதோ சிங்கிள் டாக்ஸ் எல்லாம் இப்படி பேசும்போது இப்படி இருக்கு. ஆனால் விஸ்வநாத அஷ்டகம் நம்ம முடிச்ச பார்க்கல அப்படி. சரி, இதோட பிராமணன் பற்றி கேட்ட கேள்விகள் முடிஞ்சு விட்டது. அடுத்ததாக இப்போது க்ஷத்ரியன் பற்றி 4 கேள்விகள் கேட்க போகிறார். இங்கேயும் கிம் க்ஷத்ரியாணாம் தேவத்வம், அதே போல பிராமணானாம் தேவத்வம். இங்கே க்ஷத்திரியருக்குள்ள எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு தேவத்வம்னா
அதுதான் ஒரு பெருமை. தியோதனாதிதி தேவ திவ்யாத். ஏதோ ஒரு ஸ்பெஷல் இவங்களுக்குள்ள அந்த அவங்க வர்ணத்துக்கு தகுந்த போல் அப்படிப்பட்ட ஹையஸ்ட் ஒரு குவாலிட்டி என்ன? தேவத்துவம். அப்படின்னு கேட்டால் ஒரு அப்படின்னா டிவைன் நேச்சர் க்ஷத்ரியர்களுக்கு என்ன? அது என்ன? ஈஷு சஸ்திரம் ஈஷு அஸ்திரம் ஏஷாம் தேவத்வம். அந்த க்ஷத்ரிய ராஜாவோட கையில் வில் இருக்கிறது தான் தேவத்துவமாமா. ஆயுதம் இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு பெருமை, தேவத்துவம். எதுக்கும் எல்லாரும் நடிக்கிறதுக்காக. ஸோ க்ஷத்ரியன்ன பதம் அர்த்தம் சொல்லியிருக்கோம். க்ஷதாத் திராயத்தே இது க்ஷத்ரியः, க்ஷீணாத் திராயத்தே இது க்ஷத்ரியः, க்ஷாமாத் திராயத்தே. பத்தனம், உளுந்து போகாமல், சமுதாயத்தில் மக்கள் அதர்ம பக்கம் உளுந்து போகாமல் க்ஷதாத். அப்புறம் க்ஷீணாத், ராஜ்யத்திலோ கஞ்சம் ஏற்படாமல் எங்கெங்கே என்ன பண்ணணும், எப்போ அந்தந்த டைமுக்கு என்ன செய்யணும், ப்ராஜெக்டில் டேமில் இப்போ பேசினா அப்படி தான். அப்போ கூட இருந்தது. அதெல்லாம் பிளான் இல்லைன்னா எங்கே கிணறு இருக்கணும், எங்கே குளம் இருக்கணும், என்ன வேணும், இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கஞ்சம் அங்கே இயற்கையில் வந்துட்டு இருந்து அது அதில் வந்து வெளியில் வரத்துக்காக வேண்டிய ஏற்பாட்மெண்ட் எல்லாம் பண்ணுறவர். ஸோ கேரக்டரு க்ஷீணிச்சு போகாமல் இருக்கணும். க்ஷாமம்னா ஆக்சுவலி அந்த கஞ்சம், இந்த ட்ரவுட் அதெல்லாம் வருமே, இது எல்லாத்தினிலேருந்து காப்பாற்றிட்டு அதேக்காகவே இருக்கிறவர் தான் க்ஷத்ரியர். ரூலிங் கம்யூனிட்டின்னு சொல்கிறது அதுக்கு தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவத்கீதையில் பகவான் அந்த விபூதி யோகம் அப்படியெல்லாம் சொல்லும்போது ராம சஸ்திரபிருதாம் மகத், சஸ்திரம் வச்சுக்கிட்டு இருந்த எப்பவுமே கோதண்ட ராமா, ஆனால் கல்யாண ராமா, ஆனால் காருண்ய ராமா, பாலித ராமா. பாருங்க, கோதண்டம் எப்பவுமே ராமருக்கு அந்த கோதண்டம் இருந்தால் அது அழகு. அவர் அந்த வில்லோடு இருக்கணும். எதுக்குன்னா பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதனால் எல்லாம் நம்ம ஹிந்து காட்ஸ் அப்படின்னு சொல்லணும். வேதிக் டெய்டிஸ் காட்ஸ் எல்லாருக்கும் ஆயுதம் இருக்கும். ஆயுதம் இல்லாதவங்களே இல்லை. அது அம்மனாகட்டும் ஐயனாகட்டும். ஆயுதம், வேலாயுதம். வேலுக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு இது. அது மட்டுமே ஆராதிக்கிறேன். அது மட்டுமே நான் நிறைய வாட்டி காரில் வரும்போது அது ஒன்று வச்சுருக்கோம். விரும்புகிறோம். ஸ்பெஷல் அதுதான். வேறு ஜென்ரலாக வேறு எந்த கடவுளுடைய அந்த அவரோட மயில் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் வேல் வேல் வெற்றி வேல் அவங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ அது பவர்ஃபுல். பவர்ஃபுல்லான பவர்ஃபுல் தான். அது மக்களை அப்படி பக்திக்குள்ளே இழுத்திட்டு வருது. திருப்பராய்க்குன்றத்தில் எவ்வளோ பெரிய அப்போ கூட்டம் நடந்துச்சு. இப்போ கூட இன்னும் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அது எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாமே கூட
அந்த ஆயுதம் வச்சுட்டு எதுக்குன்னா துர்மார்கர்களுக்கு பயம் உருவாக்கும், தப்பு செய்கிறவனுக்கு சிக்ஷிப்பார் அனி ஒரு பயம். அதனால் ராஜாக்களுக்குள்ள ஒரு 2 வகை இருக்காங்க. ஹிஸ்டரியில் பார்த்துட்டே இருந்த பழைய காலம் சரித்திரமாவது அப்புறமா ரொம்ப கிரீடினஸ், எனக்கு என்ன பேர் புகழ் வரணும், எங்களுக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு அடுத்த ராஜ்யங்கள் மேலே தேவையில்லாமல் இன்வைட் பண்ணி இந்த ஆயுதங்கள் சக்தி ஆயுதம்னா இவருக்கு அவர் கையில் ஆயுதம் மட்டுமா என்ன, அவருக்கு இருக்கிற மிலிட்ரி எல்லாமே இல்லையா நிறைய இருக்குமே. அவர் ஒருத்தர் போவார், இது எனக்கு அவர் போகவே மாட்டார், முதல்ல மிலிட்ரி தான் போகும் இல்லையா, முதல்ல சிந்தூர் ஆப்ரேஷன் தான் நடக்கும். அப்படி அந்த மாதிரி புத்தி இருக்கிற ராஜாக்கள் அப்படி இருந்து தானே அலெக்சாண்டர் எல்லாம் அங்கங்கே உலகத்தில் அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு கூட வந்தார். அப்படி தானே இந்த மொகல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் எவ்வளோ நமக்கு பெரிய ஒரு அடி நஷ்டம். அதில் இன்னும் நம்ம மேலேக்கு வரல, ஒரு அளவுக்கு வந்துட்டோம் ஓரளவுக்கு. இப்போது இன்னும் நம்மளுடைய தேச சக்தி ஐ ஹேவ் டு சே எனக்கு நிறைய இருக்குது இப்போ இந்த டாப்பிக்கில். நிர்பர பாரத், விகசித்த பாரத். எப்படிப்பட்ட ராஜா இருக்கார் இப்போது நாட்டுக்கு. அவர் கையில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியாது. அவருடைய தாட்ஸு, அவருடைய வேர்ட்ஸு, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸு. பயப்பட மாட்டார் யாருக்கு தெரியுமா, யாருக்கும் பயப்பட மாட்டார். இந்த நியூ பிரசிடெண்ட் செலெக்ஷன் டைமில் எல்லாரும் அப்படி இப்படி பேசி இப்படி பண்ணி இவருக்கு சப்போர்ட் பண்ணுற சில சின்ன சின்ன கட்சிகள் எல்லோரும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னா போங்க, போய் கங்கையிலையோ சமுத்திரத்தை குதிங்கோ, ஐ டோன்ட் கேர் அன்னார், நான் பண்ணி தீருவேன் அன்னார், பண்ணுவார். பார்த்தீங்களா, பண்ணி தீருவேன். அதனால தான் மோடிக்கு கேரண்டி அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். ஸ்டேஜ் மேலே நின்றன்னா திரும்பி அடுத்த வருஷம் போன வருஷம் சொல்லியிருக்கேன், பண்ணியாச்சு. ராமர் கோயில் கட்டுறேன்னு சொன்னோம், பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எத்தனை அந்த மோடிக்கு கேரண்டிக்கு கீழே பார்த்தா தெரியும் இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கும். அதில் ஒன்றா முடிச்சுடுறாங்க, பண்ணுறாங்க, எத்தனையோ இருக்கு. தைரியம் பார்த்தீங்களா. அப்புறம் அவருக்கு சுற்றி பாடி கார்ட்ஸ் ஆர் தேர்னா இவர் ஆயுதம் வச்சுக்கல. ஆனால் எப்படிப்பட்ட பாதுகாப்பு, பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா கூட அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோ அன்றைக்கி ஏதோ இந்த பஞ்சாபுக்குள்ளே போகிறதுக்கு பார்டரில் ஏதோ அவங்க எல்லாம் இது பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க கிசான்ஸ். ஏதோ இவர் ஒரு வாரம் தெரியும், முதல்ல ப்ரோட்டோக்கால் எல்லாம் போயிருக்கும், எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு பிரிட்ஜை தாண்டி அந்த என்ட்ரு ஆகும்போது அங்கே பொலிட்டிக்கல் வேறு ஆள் இருக்கிறதுனாலையோ கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி போலீஸு அவங்கள எல்லாரும் வெக்கேட் பண்ணி இருக்கணும், சம்பவ் பண்ணாதனால அங்கே நடுவில் இவர் நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. அது பெரிய விஷயமாயிடுது. பிரீச் இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் செக்யூரிட்டி. இது சப்போஸ் அப்படி நின்று இப்படி ஏதாவது போகிறதுக்கு தேவையில்லை. அப்படி அந்த பக்கத்துலேருந்து யாரோ வந்தாங்க, அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறவங்கள இது மைக்கு ஒரு வேன் இவருக்கு சுற்றி உடனே டக்குன்னு ரெடியாக இருப்பாங்க, யாருக்கிட்ட வர முடியாது. எதுக்குன்னா இவர் அவ்வளோ முக்கியம். நாடு மொத்தத்தினே ஒரு நல்ல விதமாக நடத்தினோம்னா. அப்புறம் தைரியம், அவ்வளோ தைரியம். அது வரும் அந்த பாயிண்ட். இதெல்லாம் கனெக்டட் தான். ஸோ ஐ ப்ராட் த ப்ரெசன்ட் எக்ஸாம்பிள் நவ். நமக்கு புரியணும் இல்லையா, எத்தனை நாடுக்கு போகிறாரு, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, எவ்வளோ நல்லா பேசுகிறாரு. அவங்களுக்கு கூட மேலே வரணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம
நமக்கிட்ட இருக்கிற இதெல்லாம் யூபிஐ எல்லாம் நிறைய கண்ட்ரிஸுக்கு நம்ம தான் பண்ணோம். அது இப்போது ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற அளவுக்கு அந்த யூபிஐ எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாரு எல்லா இடத்துல பெருமையாக. அவங்களுக்கு தெரியாது அது. அப்புறம் ஸோ அவங்க எல்லாரும் அவங்களுடைய நாடுகளுடைய எல்லாம் தெரிஞ்ச நியூஸ் தான். பட் ஐ ஆம் ஹைலைட்டிங் தட்ஸ் இட். நான் அவ்வளோ பார்க்க மாட்டேங்க, நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எல்லாம் ஏன் கொடுக்குறாரு அவர்? இந்த பாரத நாடு மூலமாக தான் இப்படிப்பட்ட இந்த மாதிரி பிரதான மந்திரி மூலமாக தான் உலகத்தில் சாந்தி நிலைய வேண்டும். உலகில் எப்படி நிலை? உலகத்தில் வைதிக தர்மம் இருந்தால் வரும். அதனால் இவர் எல்லா ஸ்பீச்சிலும் ஸ்லோகம் சொல்லாமல் சம்ஸ்கிருதம் கோட் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். அதெல்லாம் சொல்லுவார், அர்த்தம் சொல்லுவார். அதுக்கு அதுதான் அவர் அப்படிப்பட்ட அதி ரூலர் அப்படின்னு சொன்னால் எப்படியோ இவ்வளோ வருஷம் கழித்து நமக்கு திரும்பி அப்படிப்பட்ட ஒரு லீடர் ராஜா கிடைச்சார். நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு வகையான ராஜா பற்றி பேசிட்டு நடுவில் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ நான் பேசினதெல்லாம் நல்லவர். இன்னொருத்தர் நம்ம எவ்வளோ ஸ்நேகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ராஜ்யத்து மேலே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ நம்ம உதவி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப 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 அவங்க மோசமாகவே இருந்தாங்க. கேட்டுக்கிறதுல இப்போ நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதனால தண்ணி கூட கட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா அவங்க அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்மளை இது பண்ணிட்டார். அப்புறம் ஆர்டிகல் 370 பண்ணுறோன்னார், பண்ணியாச்சு. அதுதான் அவ்வளோ பவர். இதெல்லாம் என்னென்னா அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பதவியே ஒரு ஆயுதம். அதனால் அது உபயோகப்படுத்த தெரியணும். ஸோ இந்த மாதிரி பேராசை, எங்கள் கட்சி, எங்கள் மாநிலம், எங்கள் முடியும்னு சொல்லாமே சமஸ்த பாரதம் ஒன்றா இருக்கணும். எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட பெருமை, எப்படிப்பட்ட செல்வம், எப்படிப்பட்ட சொத்து இருக்குது, அதெல்லாம் குறைஞ்சி இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ராஜாக்களுக்கு நடுவில் எல்லாம் பேதாபிப்பிராயங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம காவேரிக்கு சண்டை போடுவோம், கோதாவரிக்கு சண்டை போடுவோம். நல்ல வேளை இன்னும் கங்கை பற்றி சண்டை வரல. காவேரி சண்டை எத்தனை வருஷம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதனால் அப்பப்போ திரும்பி டக்குன்னு கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கொஞ்சம் நியூஸ் வேணும், ப்ராபகண்டா வேணுமன்னா. யாரோட சொந்தம் இல்லை, 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரே நாட்டில் தான் இருக்கிறோம். சும்மா இங்கே அங்கேருந்து அவங்க கன்னடம் பேசுகிறேன், இங்கேருந்து இங்கே தமிழ் பேசுகிறேன்னு உடனே வேறு ஆகிடுமா என்ன? இந்த பிரிஞ்சு பார்க்குற பாவனை ராஜகீயமாக ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, தர்ம பிரஜாரக்ஷண கோசம்தான் என்னோடய வாழ்க்கைன்னு இருக்கிற இன்னொரு வகையான ராஜா. அதுதான் நம்ம நரேந்திர மோடி. அடுத்தது 14வது எத்தனை வந்துட்டோம்? 13 ஆயிடுச்சு. இங்கே இருந்த நட்சத்திர 14. கஹச்ச தர்மஹாம் சதாம் இவ. கேள்விகள் எக்ஸாக்ட் அப்படியே இருக்கும். அங்கே கேட்டது போல் அந்த நல்ல குணம் இருக்கிற மகாத்மாக்களுக்குள்ள இருக்கிற போல் அந்த குணம் என்னதான் ராஜா கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பதில் அதுக்கு யக்ஞஹாம் ஏஷாம் சதாம் இவ. மகாத்மர்கள், ஞானிகள், ருஷிகள், அப்படிப்பட்ட பெரிய அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த யக்ஞம் பண்ணுறனே குணம் இந்த ராஜா கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் இவர் ராஜா. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த டாபிக் மறுபடியும் கூட வரும். இந்த 2-3 கேள்விகள் முடிஞ்ச அப்புறம் யக்ஞம் பற்றி இன்னும் மறுபடியும் வரும். இங்கேருந்தே கொஞ்சம் ஆரம்பிப்போம். யஜ் தாத்து
அதிலிருந்து வந்த வார்த்தை யஜனம், யக்ஞம் அப்படின்னா பூஜிக்கிறது, சேவிக்கிறது. ரிஷிகள் பிராமணர்கள் மட்டும் இல்லை, வேதிக் பிராமணர்கள் மட்டும் இல்லை, யக்ஞ யாகாதிகள் நிறைய நம்ம பூர்வீக ராஜார்கள் எல்லாம் நிறைய பண்ணணும். நீங்கள் புராணங்களை கதைக்குள்ளே பார்த்தா பாகவதமாவது ராமாயணமாவது எல்லா இடத்துலும் இந்த யக்ஞ யாகங்கள் అనేది யஜனம் అనేది செய்வான் ராஜா. எதுக்கு செய்கிறார் அப்படின்னா பர்சனலாக அவருக்கு ஏதோ தனியாக நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டில் பூஜை வச்சுக்கிறோம், இல்லை ஒரு கோயில் நம்ம பேர் சொல்லி பண்ண வைக்கிறோம் இப்போ அப்படின்னா வேறு. ஆனால் இப்போ இங்கே பண்ணும்போதோ இது பொது இடம், இங்கே எல்லாருக்காக அப்படி செய்கிறது. எதுக்கு? லோகக்ஷேமார்த்தம், லோக சங்கிரகார்த்தம். ஸோ ராஜா நாட்டுக்கு அதிகாரியாக லீடராக இருக்கிறவர் தேச பிரஜர்களுக்காக அங்கே நல்ல விதமாக எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணணும், இங்கே எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பாவத்தோட அடிக்கடிக்கு இவங்க யக்ஞங்கள் பண்ணணும். அதனால் இப்போ புருஷ சூக்தத்தில் பார்த்தோம்னா யக்ஞேன மயஜந்த தேவாக அப்படின்னு வரும் யக்ஞம். அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு இடத்துல யக்ஞோ யக்ஞபதிர் யஜ்வா யக்ஞாங்கோ யக்ஞவாகனம் யக்ஞபுருத் யக்ஞகிருத் யக்னி யக்ஞபுக் யக்ஞசாதன. எத்தனை வாட்டி யக்ஞ. விஷ்ணுவுக்கு ஒரு பேர் யக்ஞம். யக்ஞோ வை விஷ்ணு, யக்ஞம்னா விஷ்ணு அப்படின்னா என்ன? விஷ்ணுன்னு என்ன அர்த்தம்? விசேஷேண யஹ திஷ்டதி சர்வத்திர சஹ விஷ்ணு. எல்லா இடத்துல வியாபிச்சு இருக்கிறது என்னமோ அது விஷ்ணு. அங்கே நாட்டு வைஷ்ணவர்கள் சொல்கிற அந்த விஷ்ணு இல்லை, அது புராணிக் விஷ்ணு, அது வேறு. வேதிக விஷ்ணு ஈஸ். அப்போது யக்ஞம் மூலமாக இங்கே இந்த இயற்கை అనేది எது மனிதர்களுக்கு உபயோகரமாக இருக்கின்றதோ அது ஒத்தாசப்பட்டு இருந்தானே இவங்க நல்லா இங்கே வாழ முடியுமோ அப்படிப்பட்ட அந்த தேவதா சக்திகளுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து சமஷ்டியாக அவங்களை ப்ளீஸ் பண்ணி அந்தந்த சக்திகள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுற போல செய்யறதுக்காக. அப்போது சமஸ்த தேவதர்களும் விஷ்ணுடைய சரீரங்கள் இருக்குன்னு தானே புருஷ சூக்தம் இதெல்லாம் சொல்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய அர்த்தம் அதுதான். அப்போது அந்த யக்ஞம் பண்ணாவே நம்ம சமஷ்டிக்காக யக்ஞம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவத்கீதையில் வேறு அத்தியாயத்தில் பல வகையான யக்ஞங்கள் எல்லாம் சொன்னார் கிருஷ்ணர். அப்படி சொல்லும்போது இந்த காஸ்மிக் யக்ஞம் இங்கே ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. காஸ்மிக் ஃபங்க்ஷன், நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை, காஸ்மிக் ஃபங்க்ஷன், காஸ்மிக் சைக்கிள், ஒரு லா அண்ட் ஆர்டர். இதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு உதவி செய்யணும், அதுக்கு தடமாக இருக்கக்கூடாது. அது அழகாக 4வது அத்தியாயம் இருக்கிறார் பகவான் சொல்லுவார். பரஸ்பரம் பாவயந்தா, நம்ம தேவதைகளுக்கு அப்படி ஆகுதி பண்ணி அது பண்ணி அவங்க பேர் சொல்லி அவங்களுடைய மந்திரங்களை சொல்லி பண்ணால் அவங்கள நம்மளை அனுகிரகிப்பாங்க. இப்படி த மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது அந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுடைய நேமம் நான் பார்த்தோம். பொதுவாக யக்ஞத்துலேயும் நிறைய தானங்கள் பண்ணணும். தானம் செய்யும்போது தானம் பண்ணணும். இப்போ தானம் ஒரு ராஜா தானு தனியாக ஒரு தீர்த்தக்கரைக்கு போனார். நம்ம போனது போல போனால் அவர் குடும்பத்துக்கு அவங்க குழந்தைகளுக்காக சொல்லி ஏதாவது பண்ணி சங்கல்பம் அவர் தானம் பண்ணலாம். அவங்க கோதானமோ தங்கமோ ஏதாவது தானம். அது சகஜமாக நம்ம அப்படி தானம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் நமக்குள்ள அகங்காரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50Gக்காக தான் எதிர்பார்த்துட்ருப்போம்.
டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு அதுக்கு தவிர. ஆனால் எப்போ நீ யக்னம் பண்ணுறியோ அதில் வந்து இந்த அகங்காரம் என்ன, யக்னம் வந்து சமஷ்டி. அதனால தான் ஒரு கோவில் விடான்னு பண்ணும்போதும் அங்கே ஏதோ சண்டை தகராறு எல்லாம் இருக்கும், அது வேறு விஷயம். பட் பொதுவாக அதனால் அதில் இன்விடேஷன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னா பக்க ஊர் எந்த ஊர் யாராவது வந்து அங்கே இருந்து பார்த்துக்கலாம் இல்லையா. அவங்கள ஏதோ போட்டுக்குவாங்க, ஒரு பத்திரிகை மாதிரி ஒரு போடுவாங்க. பட் அது வந்து பொது விழா, எல்லாருக்கும் ஆவாகனம். நம்ம ஊரில் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஏன்னா அது எல்லாருடைய சௌக்கியத்துக்காக பண்ணுறது இல்லையா, அப்படி. அதனால் யக்னம் எப்பவுமே சமஷ்டிக்காக பெரிய லெவலில் தானத்துக்கு மேலே அது சிறந்தது, அந்த கருத்து புரிஞ்சுக்கணும். அதனால் ராஜாக்கள் வந்து இப்படிப்பட்ட யக்னங்கள் செய்கிறது, அதுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அப்போ என்ன ஆகும், அங்கே நிறைய தானம் பண்ணுவார், நிறைய பேருக்கு பண்ணுவார், நிறைய பேர். அப்போ தர்மராஜன் ராஜசூய யாகம் பண்ணது இதெல்லாம் அதுக்கு தான். எந்த யாகம் பண்ண யக்னம்னா பிராமணர்களுக்கே நிறைய, பிரஜைகளுக்கே நிறைய, வந்த கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய, ப்ளஸ் அந்த 10 நாள் எத்தனை நாள் எந்த நடந்த அங்கே எத்தனை பொருட்கள் எல்லாம் வேணும், அதுக்கு வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் அதுக்கு அவருக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்படியெல்லாம் செய்கிறதுனால யக்னம் இது வந்து ஒரு நல்ல குணம் ராஜாக்கு இருக்க வேண்டியது. இப்போது ரீசெண்டாக நடந்ததுனால நரேந்திர மோடினை பற்றி பேசுகிறதுனால இப்போ ராமர் கோயில் கட்டி அதை சமாஜத்துக்கு திரும்பி லோகார்ப்பணம் செய்கிறதுக்காக 500 வருஷமாக போராடிட்டு இருக்கிற அந்த விஷயம் எப்படியோ நமக்கு வடிகடிச்சது, கட்டி முடிச்சிட்டோம். அப்போ அந்த விக்கிரக பிரதிஷ்டானிக்கு அப்படி பாருங்கள், பிராண பிரதிஷ்டானிக்கு அவர் வந்து ராஜா என்ன எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இந்த நாட்டுக்கு ராஜா, இந்த ராஜா ராமர் இவர் வந்து இது தர்மத்தை செய்யணும், இது நம்ம தேசத்துக்கு ஒரு பெருமை பிரதிஷ்டத்துக்கு அடையாளம். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் இருக்கும்போது இப்போ நடந்ததுனால நீங்கள் இந்த பிராண பிரதிஷ்டை வந்து ராஜாவானால நீங்களே வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது சில பேருக்கு இந்த பக்கம் சவுத் இந்தியாவில் இருக்கிற சில மட்டாதிபதிகளுக்கு அவனுக்கு பிடிக்கல. பட் அந்த நார்த் சைடு இருக்கிறவங்க ராம சிலான்யாச அது ஒரு கமிட்டிக்கு இருக்கிற நித்ய கோபாலதாஸ்ஜி, ரொம்ப வயசு, அப்புறம் அந்த கிரி சுவாமி, இவங்க நிறைய மகாத்மாக்கள் எல்லாரும் ஒரே கண்டத்தோட நீங்கள் பண்ணணும். அப்போது இது ஒரு யக்னம், அதனால் அப்படி சொன்ன உடனே அவர் ஏற்றிட்டார். அவங்கள எல்லோரும் சொல்லி தான் ஏற்றிட்டார். இவராக போய் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க பேப்பரில் நியூஸில் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. அப்போ நானும் அப்படி பண்ணினவன்னா நான் என்ன ஒரு விரதம் பண்ணணும்னு கேட்டார். தெரியும் எல்லாருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் அந்தந்த புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபட்டுட்டு நியம நிஷ்டருக்குள்ளே இருக்கணும். சாப்பிட்லையே அந்த கொஞ்ச நாள். அப்புறம் வேஷம் கூட அப்படி இருக்கணும், ஒரு விரதம் செய்கிற போல். அப்புறம் அந்த கடைசி அன்னைக்கு தான் அங்கே அந்த சுவாமிஜி அவருக்கு அப்புறம்தான் சாப்பாட்டு அது ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. நடுவில் ஒரு இளநீரோ தண்ணி அது வச்சு தான் இருந்தார். இப்படி பார்த்தீங்களா, தேசத்துக்காக அதுக்காக ஷோ ஆஃபுகன் இல்லை. அவர் எப்பவுமே நிறைய நவராத்திரி விரதம் இதெல்லாம் உபவாசம் இருப்பார். ஸோ இது முக்கியமாக தேசத்துக்காக அவங்க எல்லாரும் அவர் சொன்னது போல் இவர் பண்ணார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே பிராண பிரதிஷ்டை நடந்தது. இது ஒரு யக்னம். அதனால் அவர் எங்கே போய் ஏதாவது இந்த மாதிரி கலந்துக்கிட்டோ அந்த கோவில் எங்கே போனால் கூட அவர் பர்சனல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒன்று என்னென்னா அவருக்கு பர்சனல்னு இது எதுவுமே கிடையாது.
அதனால தான் 24/7 இஸ் அவைலபிள். இப்படிப்பட்ட இன்னொரு மனுஷன் மறுபடியும் கடிப்பார யாராவது இருக்காங்களான்னு தெரியல. அங்கே ஆஃபீஸில் எப்படி சண்டே கொஞ்சம் லீவ் எப்படி அது எதை அட்ஜஸ்ட் பண்ணி ஷிஃப்ட்டு போட்டு அது இவருக்கு 24/7 ஹீ இஸ் ஒர்க்கிங். தட்ஸ் இட். சண்டே கிடையாது, அந்த கிடையாது. உனக்கு வேணுமான்னா கிறிஸ்மஸ் நீ லீவ் எடுத்துக்கோ, இங்கே வேறு ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணி தான் சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறது, பக்காவாக நடந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இத்தனை காரியம் இவ்வளோ விஷயம் நடக்குமா ஜஸ்ட் இன் 10 இயர்ஸு. அதனால் நம்ம எல்லோரும் கூட இந்த யக்னத்தில் பங்கு இருக்குன்னு நான் சொன்னேன். சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் எல்லா சத்சங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கு. அதனால் விகசித பாரத் అనేది அவருடைய ஸ்லோகன், அவருடைய அப்படியே நினச்சக்கூடாது. ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் தி பாரத், நீ ஒரு சனாதன தர்மின்னா நீ எங்கே இருக்கிறியோ அங்கே உன்ன அளவில் நீ கூட சிந்திக்கணும் தினந்தோறும். அதனால லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் அப்படி ஒரு விஷன் இருக்கணும், விகசித்த பாரத். அப்போ அந்த டைம் நம்ம இருப்போமோ இல்லையோ போனால் போட்டோம் பரவாயில்ல, பட் இட் வில் ஹேப்பன், இட் ஷுட் ஹேப்பன். அதுக்காக தான் நம்ம சங்கல்பம் எல்லாம் இப்படி கோட்டானு கோட்டி மக்களுக்குள்ள அந்த சங்கல்பம் இருந்தால் நிறைவேறாமல் எங்கே போகும்? பவர் சமஷ்டி. அதனால் நல்ல சிந்தனை வேணும் எப்பவுமே. எவ்வளோ நாள் சுவார்த்தமாக இருக்கு, எவ்வளோ வேணும் ஒரு மனுஷனுக்கு, எவ்வளோ வேணும். 10 பேர் அடிஞ்சு போனான்னு நான் இப்போ பகவத்கீதையில் தைவாசுர சம்பத் விபாக யோகத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு பேசி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ யக்ஞம் இப்போது இதெல்லாம் இல்லாமல் அடுத்த கேள்வி 15. கஹச்ச ஏஷாம் மானுஷः பாவः. இப்படி இல்லாமல் மேலே சொன்னது போல் ஒரு அசட்டுகள் திரும்ப அசத்தாமிவ அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது போல், அறிவில்லாத அஜ்ஞானிகளான சுவார்த்த புத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற போல் அப்படிப்பட்ட எந்த குணம் இவர்கிட்ட இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. பதில் பயம் வை மானுஷः பாவः. அங்கே மரணம் பற்றி சொல்லியாச்சு. மரண பயம் கூட பற்றி கூட நான் அங்கே பேசியிருக்கேன். பட் இங்கே வந்து சிம்பிளாக ஒரு மனுஷர்களுக்கு எப்போ பார்த்த பயம், இந்த பயத்தினால இவனும் எப்போ பார்த்த ஏதோ ஒன்றும் கவலை ப்ராப்ளமில் இருப்பான். பயத்தினால செய்ய வேண்டியது செய்ய மாட்டான், செய்யக்கூடாதது செய்வான். பயத்தினால ஏதாவது பண்ணலாம். பயம் ஒரு பெரிய சத்ரு மனுஷனுக்கு. அப்போது அது சாதாரண யாரோக்கு இருக்குன்னா ஓகே, மரண பயம், மரணம். ராஜாக்கு இருக்கலாமா பயம்? ராஜாக்கு அதானே சொன்னேன், இப்போது பயப்படவே மாட்டார். அப்படி என்ன ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்து ஒரு பைத்தியக்காரன் யாராவது இருந்தால் அவன் எதுக்கு பயப்பட மாட்டான். குடிக்காரன் இருக்கிறான், அவனுக்கு நேராக வண்டி வந்து நிற்கிறது மோதிர போலன்னா கூட அவனுக்கு தெரியல பயப்பட. அப்படிப்பட்ட பயம் இல்லாமல் இருக்கிறதா? டெரரிஸ்ட்டுக்கு எங்கே பயம் இருக்கு? பட் அப்படி நெகட்டிவாக எடுத்துக்கல, பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பாருங்கோ. பயம் இருக்கக்கூடாது. ராஜா இப்படி பயம் இருந்தால் அவர் எப்படி தான் ராஜ்யத்தின் பரணம் பண்ணுவார். அதனால் பயம் என்பதே இருக்கக்கூடாது. அச்சமில்லை இப்படி இருக்கணும் ராஜா. அதான் சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் எல்லாருக்கும் கூட பேசுவார். மந்திரி கணங்கள் எல்லாத்துக்கு நடுலும் இதுதான் இப்படி பண்ண போகிறோம், இதுதான் நாட்டுக்கு வேண்டிதானே. அப்புறம் பிரஜலுக்கு என்ன வேணும், எது வேணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அது அப்படி பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் டெட்லைன், இந்த
அதுக்குள்ளே முடிவு பண்ணணும் எல்லாம் எவ்வளோ அங்கே டீப் திங்க் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி செஞ்சால் தான் ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு விஷயம் வர்றது டக்குன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால விரும்புகிறாங்க மக்கள் திரும்பி வேணுமனை சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஜனங்களுக்கு என்ன வேணும் நாட்டுக்கு அது பண்ண. இது இல்லைன்னா ராஜா எப்படி ஆயிடுவான்? எல்லாம் நாங்கள் கட்சிக்காரர்கள்னு சொல்லணும். இருக்கிற தலைவலி போகாதுன்னு இப்போது தமிழ்நாடு இன்னொரு தலைவலி வேற வந்துச்சு. வருவான். எப்போ இந்த சினிமாக்காரர்கள் எல்லாரும் இந்த இதில் நுழையாமல் இருப்பாங்களோ அப்போது தமிழ்நாடு உருப்படும். அவங்க தேவையில்லாமல் இப்போ அவங்களால எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஒற்றுமை எங்கே இருக்காது. அது தமிழ்நாடு ஒரு ஃபேட். அது கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஆனால் மாறும். அதிகம் சங்கல்பம் பண்ணுங்க. மாறும். தமிழ்நாடு மாறலன்னு யாரும் மாறுவான்? எங்கே மாறுவான்? நமக்கு என்ன குறைச்சல்? இங்கே எல்லாத்துக்கும் நம்ம பிரசித்தி. இங்கே ஒரு சனி காலம் ராகு காலம் போல் தமிழ்நாடுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு காலம். அவ்வளோதான். அதனால் இந்த பயம் అనేది இருக்கக்கூடாது. விவேகானந்தர் சொல்கிறாரு, பி நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங், யூ வில் டூ மாரோலெஸ். பயம். இப்போது பகவத்கீதையில் வந்து அப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் புரியும் விஷயம். அங்கே அர்ஜுனன் இவ்வளோ நிறைய எல்லாம் பேசி அப்புறம் ஆர்கியூ பண்ணி நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இப்படி பண்ணால் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு பயம் உருவாயிடுச்சு அவனுக்குள்ள. பயம் உருவானதுனால தானே இப்படி எல்லாம் பேசுகிறான். அப்புறம் அந்த பயம் வந்து டென்ஷனாக இது மாறிடுச்சு, டிப்ரெஷன் ஆகிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கை கால் ஆடிட்டுருக்கு, வில்லு பிடிச்சிக்க முடியல, அப்படியே தலை சுற்றி உட்காந்துட்டான். என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஏன் பயம்? என்னுடைய சொந்தமான மக்களை நான் எப்படி கொலை பண்ணுறேன்னு அது ஒரு பயம்தான். இது மமக்காரம், பெரிய அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்போ தர்மம் நான் செய்ய மாட்டேன், என்னோடய க்ஷத்திரிய தர்மம் நான் செய்ய மாட்டேன். இப்போ ஒரு செய்கிறேன்னு வந்தவனை இப்போ நான் செய்ய மாட்டேன்றேன். அப்போ கிருஷ்ணர் வந்து அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அகீர்த்தியம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாதபி ரிச்சதே. இவ்வளோ நாள் ஹீரோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பேர் வச்சு தானே அப்புறம் அவார்டெல்லாம் கொடுக்க போகிறாங்க. சும்மா அர்ஜுன் அவார்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கி அர்ஜுனன் அப்படி திரும்பி ஓகே கொஞ்சம் ரிகவர் ஆகி அந்த யுத்தம் பண்ணி மகாபாரதத்தை ஜெயம் வராமல் அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ எதுக்கு அர்ஜுன் அவார்டு கொடுப்பான்? நீ இப்படி பண்ணியாச்சுன்னா நீ வந்து இந்த யுத்த பூமியிலோக்கு வந்து இப்போ நான் வந்து எனக்கு பயமாக இருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். மம்மி பயமாக இருக்கேன். என் குட்டி குழந்தை ராத்திரி டைமில் பாத்ரூம் போனோன்னா குழந்தை பயம், அம்மா எழுந்திரிச்சாது. அதுக்கப்புறம் 10-12 வயசு வந்ததுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் இருந்தால் மம்மி பயமாக இருக்க பாத்ரூம் போகிறதுன்னா என்ன சொல்ல? நீ இப்படி பண்ண பயாத்ரணாத் உபரதம், நீ பயத்தினால் இப்படி யுத்தத்துக்கு பின்னாடி பண்ண அவன் என்ன பயந்தாங்கோழி பெரிய பண்ணுறன்னு வந்து பாரு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி லோகத்தில் உன்னுடைய கீர்த்தெல்லாம் இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் போயிடும், அக்கீர்த்தெல்லாம் வரும். இப்படிப்பட்ட ஒரு அப்படி கீர்த்தி நிலையில் இருந்து பேர் புகழோடு இப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வர அவமானம் இருக்க பாரு, அதுக்கு மேலே சாகிறது மேல் பெட்டர்ன்றாரு.
மரணாத பிரிச்சதே, மரணத்துக்கு மேலே தட் இஸ் சில வாட்டி. அதனால தான் லோகத்தில் பீப்புள் ஒரு காலத்தில் ஆகான்னு இருக்கிற யாராவது திடீர்னு ரொம்ப கீழே விழுந்து போயிட்டா பிஸ்னஸ்லேயோ ஏதாவது விஷயத்திலோ தாங்க முடியாது. எப்படி நான் தலை தூக்கிட்டு இங்கே நிற்பேன், அதுக்கு பதிலாக தற்கொலை பண்ணுறதுக்கு பதில் நல்லதுன்னு சொல்லி சில பேர் அப்படி தான் பண்ணுங்க. they cannot face it. அப்படிப்பட்ட இதை சொல்கிறார் பகவான். அதனால் 2 வாட்டி யோசிக்கோ. சும்மா போகிறேன் எங்க 34 லட்சம் சொச்சம் மக்கள் நிற்கிறாங்க யுத்தத்துக்கு. இனிமே அப்படிப்பட்ட எங்கேயுமே எப்பவுமே நடக்காது. எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் மறுபடியும் தெலுங்கில் சொல்லிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருக்கும் அந்த குருக்ஷேத்திரம். 34 லட்சம் பேர். சரி, ஏதோ கொஞ்சம் அப்புறம் ஆட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியல. கணக்கு பாரதம் அப்படி தான் இருக்கு. இத்தனை பேர் யுத்தத்துக்கு வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு இடம் வேணும். ப்ளஸ் இவங்களுடைய யானை குதிரை இது எல்லாத்தையும் கட்டி போடுறதுக்கு அங்கே வேணும். இத்தனை பேருக்கு சாப்பாட்டுக்காக பாக்கசாலைகள் வேணும். தினந்தோறும் ராஜபவனத்துக்கு போய் வந்து திரும்பி எல்லாம் லேட் ஆகிடுமே. அன்இமேஜினபிள்னா. அதனால தான் மகாபாரத் மறக்கக்கூடாது. அந்த மகாபாரதத்தில் தான் பார்க்குறோம் நம்ம. ஓகே, எனிஹவ் அது இப்படி சொல்லப்பட்டது. பயம் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறேன். அப்புறம் திருக்குறளில் ஒன்று இருக்காமா, அது நீங்கள் தான் படிச்சுக்கணும். 428 திருக்குறளில் அஞ்சு வந்தா வதஞ்சாமை படிங்க பெதைமல் அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழி என்னமோ இருக்கு. நிறையா தப்பு இருக்கும். இந்த தமிழ் உங்களுக்கே கஷ்டம் இருக்கு. தமிழ்காரங்களாக இருந்தால் கூட ஒரு தமிழ் டீச்சராக இருந்து சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்தா தவிர அப்புறம் போய் பார்த்துக்கோங்க, சரியா? திருக்குறள் நிறையா சொல்லி அப்புறம் 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 படிச்சுக்கணும். திருக்குறள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா? அதனால தான் இன்னைக்கும் அது ஒரு நமக்கு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கு. அதையும் கோட் பண்ணுவார். எனக்கு மேலே நல்லாதான் நரேந்திர மோடி கோட் பண்ணுவார். அவர் எல்லா பாஷைன்னு புக் பேப்பரே பார்க்க மாட்டார். பார்த்தீங்களா எங்களுக்கு பேசினாலும் ஓன்லி அந்த ரெட் ஃபோர்ட்டில் வெரி லாங் ஸ்பீச் அது ஆகஸ்ட் 15th அவர் எல்லாம் கவர் பண்ணினோம். அப்போது ஜஸ்ட்டு அந்த திங்ஸ் மட்டும் அன்றைக்கி தான் நான் பார்ப்பேன் வருஷத்தில். அப்பப்போ அந்த ஹெட்டிங் பார்த்துட்டு தென் அப்போ கூட ஃபுல்லாக பார்க்கணும். ஹெட்டிங் எங்காவது பாருங்கள், நீங்கள் பார்த்து படிக்கிறதுன்னே கிடையாது. வெரி ரேர். எனி ஃபங்க்ஷன் எனிவேர் அதே அவ்வளோ தெரிஞ்சு படித்து வச்சிருக்கார். நிறைய வாட்டி கோட் பண்ணுவார். திருக்குறளாவது நம்ம தமிழ் விஷயம் ஏதாவது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லுவார். சரி, இப்படி சொல்லப்பட்டது. இப்போ மனிதர்கள் வந்து இந்த ஹிம்சை பண்ணுறாங்கன்னு ஏன்னா பயத்தினால தான். பயம் இருக்க உள்ள. ஓகே, அன்றைக்கி சொன்னால் இங்கே சொல்லலை. அது அசுர குணங்களை சொல்லும் போதும் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம். ஒரு பெரிய பணக்காரன்னு நிறைய பணம் கொடுத்தாரு. அவராக மெயினாக ஒரு மூலமாக டெம்பிள் ஒரு கோயில் கட்டிட்டாங்க. கோயில் கட்டி முடித்ததுக்கப்புறம் இவர் சிக்காயிட்டார். கோயில் கட்டினதுக்கப்புறம் இவர் நல்லா இன்னும் ஆரோக்கியமாக அப்படி இருக்கணுமே, திடீர்னு சிக்காயிட்டார். அதனால இந்த கோவில் கட்டுறதுல ஏதோ ஒரு தோஷம் இருக்குது. பாருங்கள் எப்படி எல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். இதா
அப்புறம் அதுக்கு வந்து யாருனோ போய் மீட் பண்ணுவாங்க. அவர் ஒரு இக்னோரண்ட் பர்சன். இக்னோரண்ட்டுன்னா மேலத்துக்கு மட்டும்தான் அது இது பேசி கொஞ்சம் இது பேசி இந்த கீழாவது 6வது சக்கரம்லேருந்து 3வது சக்கரத்துக்கு வரணும், சரி 1வது சக்கரத்துலேருந்து 3க்கு வரணும், 3லேருந்து 6க்கு போகணும், இப்படி ஏதாவது பேசிட்டார். அப்புறம் இந்த சுக்கிரன் வந்து கோபமாக சனின்னு பார்க்குறாரு. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் குண்டலினி போட்டு. அந்த சப்ஜெக்ட் என்னமோ நமக்கு அது இல்லை, பயம். சுக்கிரனுக்கு முறைச்சி பார்த்துக்கிறாரங்கம்மா சனின்னு, அதனால உனக்கு ப்ராப்ளம். அரே அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு எனக்கு என்னடா ப்ராப்ளம்னா அது அப்படி தான். இவன் போனவன் வந்து சுவாமி அப்படியா, அதுக்கு என்ன பண்ணணும், சும்மா ஒரு 10,000 செலவு அவ்வளோதான். இப்போ அந்த கதை என்ன ஆயிடுச்சு, அந்த கோவில் அவர் சிக்காயிட்டார். இப்படிப்பட்ட யாருக்கிட்ட போனார். அவர் வந்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது ஏதோ ஒன்று இருக்கமா, ஜோடோ இன்ஜினியரிங்க ஜூடோ இன்ஜினியரிங் வாஸ்து இதெல்லாம் அங்கே வந்து இந்த கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த வெளியே போகிற தண்ணி ஓட்டை அதை போய் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து கடக்கு பக்கம் போகும்போது வடக்கு எங்கே போயிடுச்சு, அதனால இவருக்கு ப்ராப்ளம் பண்ணுறாரு பாருங்க. நான் சும்மா ஜோக் பண்ணி இதெல்லாம் இது சொல்கிறதுக்கு இல்லை, எத்தனைப்பட்ட பயங்களுக்கு வந்து அப்படி இருந்து தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். இங்கே என்ன ஒரு ஃப்ரீடம் இது இருக்கிறதுனால இங்கே என்ன ஆச்சுன்னா எல்லோரும் ஏதாவது சொல்லலாம், எல்லோரும் ஏதாவது பப்ளிஷ் பண்ணிக்கலாம். யாராவது ஃப்ரீடம் கொடுத்தாரு நம்ம நாட்டில் ருஷிகள், பேசிக்கோ நீ பேசு, சார்வாக்கனும் பேசிக்கலாம், நாஸ்திகனும் பேசிக்கிறானே. இந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதை இருக்கணும், அவ்வளோதான், வேறே ஒன்றும் இல்லை. பேசணும் பேசி என்னாச்சப்போ அந்த அவர் வந்து சொன்னார், இது சரி பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னார். அப்போ அதுக்கு என்னமோ எல்லாம் பண்ணி கொண்டு வந்து திரும்பி எல்லாம் உடச்சிட்டு இந்த ஓட்டை உடச்சி அந்த இது பண்ணி இது பண்ணி 1000 மார்ச் எல்லாம் செஞ்சு செலவு, ஆயிரங்கள் செலவு ஆனதுக்கப்புறம் சரி உடனே இவருக்கு குணமாயிடுச்சானது டவுட்ஃபுல் தான், அது வேறு விஷயம். இன்னும் நிற்கலை. இவர் என்ன பண்ணார், இப்போ கோவிலில் உள்ள ரிப்பேர் பண்ணுறதுக்கு சூத்திரர்கள் வந்தாங்க இல்லையோ, கோவிலில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிராமணர் பண்ண முடியாதே, மேசன் வரணும், சூத்திரர்கள் எல்லோரும் வந்துட்டாங்க கோவிலுக்குள்ளே. அதனால் இப்படி கோவிலை சுத்திப்படுத்தணும், எவ்வளோ ஆகும், ஒரு 3-4 லட்சம் ரூபாய் ஆகும், அவ்வளோதான். கோவிலை சுத்திப்படுத்தும் 3-4 லட்சம் ஆகும். இப்போ அதுக்கு என்ன பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இதுக்கு ஏதாவது அளவு இருக்கா இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு? இப்படி தான் அது சொல்லி இது சொல்லி அப்படி சொல்லி பயம். எதுக்கு சொல்கிறேன்னா பயம். ஏன்னா பயம். இன்னொன்று டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ பௌத்திகீத கிளாஸில் சொன்னேன். இப்போது நம்ம வீட்டில் என்ன ஆயிட்டாலும் சரி, எனக்கு டிப்ரெஷன் வந்தால் இதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு, எனக்கு போகாத தலைவலி வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரகம், ஒரு ஈவில் ஸ்பிரிட். ஐ திங்க் பக்கத்து வீட்டில் யாரோ நம்ம மேலே ரொம்ப தப்பாக நினச்சி என்னென்னமோ பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி இந்த பயத்தை அப்படி வச்சுக்கிட்டு அதனால் என்ன பண்ணுறோம், அப்புறம் அதனால் என்ன ஒரு பாட்டிமார் இருப்பாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவல் பாட்டிமார் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேட்டில் காஞ்ச மிளகாய், சிகப்பு பொடி, மஞ்சள் பொடி, எலுமிச்சை பழம், அது இது மிளகு இதெல்லாம் போட்டு அது போட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவங்களை இப்படி தலைக்கு இப்படி எல்லாம் சுற்றிட்டு கொண்டு போய் நடி ரோட்டில் கொட்டுவாங்க. அதுதான் முக்கியம். எதுக்கு நடி ரோட்டில் கொட்டணும்னா அந்த ரோட்டில் போகிறவன் யாரோ அது மேலே கால் வைக்கணும், இந்த ஈவில் ஸ்பிரிட் அவனுக்கு போகணும். எப்போ அது யோசிச்சோமா? இதெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னும் நிறைய சொன்னானுக்கு, இது பூசணிக்காய் உடச்சிக்கோ, எங்காவது உடச்சிக்கோ உங்கள் வீட்டில், ஆதியில் ஓட்டை வச்சு சிகப்பு அது இதெல்லாம் போட்டுட்டு ரோடு நடுவில் கொண்டு போய் டப்புன்னு உடைப்பானே, அதுக்கப்புறம் இது மேலே கால் வச்சா ஒரு ஸ்கூட்டரோ வண்டோ ஏதாவது ஸ்கிட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லாமல் திங்க் பண்ணாமல், அப்புறம் தேங்காய் கரெக்டாக கொண்டு போய் ரோடு நடுவில் உடைச்சா அந்த ஷெல் எல்லாம் அது யாருக்கு எங்கே குத்துமோ எப்பயும் என்ன உடனே க்ளீனாக பண்ணுறான். என்ன யார் சொன்னாங்க, எங்கே சொன்னாங்க இதெல்லாம்? இதுக்கு நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு பாருங்கோ,
ஒரு ஒரு ஊரில் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஒரு கோயிலில் என்னென்ன எதுக்கு பயம்? சார் ராஜாவுக்கு பயம், நீங்கள் சார் எங்களை கட்டு கொண்டு வந்து சொல்கிறீங்கன்னா, இப்போ அவருக்கு பயம் இருக்குல்ல, நமக்கு என்ன சார்? நம்ம பயப்படுறோமா இல்லையா? அந்த பயத்துடைய பல விதமான ரூபங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டாக இல்லையா? நீங்கள் இப்படி உங்களுக்கு நிறைய தெரியும், இது நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்திட்டு அவ்வளோதான். தவிர எங்கே இதுக்கு முடிவு? பயம். என்ன சின்னதானா கூட அதுக்கு என்னமோ காரணம், என்னமோ ஆகட்டும், அனுபவி, கோ த்ரூ இட். இப்படி பயந்து 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 இருக்கிற இவனுக்கு எப்போதா விடுதலை? பகவான் நம்புறேன்றான், பயப்படுறான். பகவான் நம்புறவனுக்கு பயம் எப்படி இருக்கும்? எதுக்கு இருக்கும்? அதுதான். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இப்போது ராஜாக்கு பயம் இருக்கக்கூடாது, சாதாரண மக்களை நமக்கு கூட இருக்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் திங்க் பண்ண இப்போ இதுக்காக நம்ம எல்லாருமே மாற்ற முடியாது. இந்த விஷயங்கள் எவ்வளோ டீப்பாக போயிடுச்சுன்னா, இப்படி யாராவது நான் எங்காவது பப்ளிக்காக அப்படி போய் சொன்னால் வேறு அந்த கோவிலுக்கிட்டையோ என்னை தூக்கிட்டு கொண்டு போய் போட்டுருவாங்க. எங்கோ யார் கேட்பாங்க? எது கேட்பாங்க? ஏன்னா they were convinced very strongly in that. அதுதான் சங்கரர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு சொல்கிறாரு. என்னது? இந்த ஜோதிஷர்கிட்ட போனால் அதி அஷ்டமீதி நவமீதி சதுர்தசி அவனுக்கிட்ட போனால் இன்றைக்கி அஷ்டமி, இன்னைக்கு நவமி, 9 மணிக்கு ராகு காலம், 10 மணிக்கு கண்டம், இது எல்லாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் போய் பக்தியாக போய் நம்புகிறாங்கனே. ஆனால் வேத மாத்தா நீ ஆத்மா துவம் தத்துவமசின்னு சொன்னால் ஐயையோ காதே கொடுக்க மாட்டானே அப்படின்னு ஒரு இடத்துல ஏதுறாரு ஒரு ஸ்லோகமாக. எவ்வளோ பேட் லக். ஆங்க மரத்துக்கு கீழே யாரோ அவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதனால 2 கிளி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுறான். பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னது உனக்கு இல்லை, அங்கே கிளி சொல்கிறது உனக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பயம் అనేది இருக்கிறதுனால மனுஷனுக்கு நம்ம நாட்டில் இந்த மதம் பேரில், அது பேரில், இந்த பேரில் கிராமத்தில் ஊரில் தெருவிலே வருவாங்க சில இந்த காட்டு பொண்கள் வருவாங்க. இப்படி ஏதோ பிடிச்சிக்கிட்டு வந்து குரத்தையான நீங்கள் சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்களா, ஏதோ சொல்லுங்க வந்து அது அவனு ஒருத்தனும் அவனு வந்து நல்லதாக சொல்லி எல்லாம் சொல்லி நம்ம எதுவுமே கொடுக்காம போனால் நாசனமாகி போயிடுவேங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் கடைசியில். ஏன்னா அவனுக்கு வயத்து போடுவதுதா வாட் ஹி வாண்ட்ஸ். இப்படி எல்லாரும் சொல்கிறதே வாக்கியம் உனக்கு சத்தியமாக தோன்றுறது. அப்புறம் அதான் அந்த இது சொல்கிறது சோத்தியம் சொல்கிறது என்ன இல்லை, ஏதோ ஒன்று வருவான். எனக்கு நான் பார்ப்பேன் எங்கள் ஊரில் சின்ன வயசில் வந்த உடம்பு உடிட்டு போக மாட்டான், ரொம்ப போகவே மாட்டான். எங்கோ இல்லை இந்த ஊரில் நீங்கள் அங்கங்கே சுற்றும் போது இருப்பாங்க, பின்னாடி வந்துகிட்டே இருப்பான், காரு கூட டோர் மூட விட மாட்டான், ஏதோ எடுப்பான், ஏதோ சொல்லுவான். ஷி கீப்ஸ் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான். அப்படி சொல்லி நம்ம மனசில் வந்து ஒரு இமோஷனல் இது க்ரியேட் பண்ண, முக்கியமாக லேடிஸு. அப்போ இந்த அம்மா வந்து இருங்கோ பார்ப்போன்னு பரிசு திறப்பான்னா 100 கொடுத்தா வாங்க மாட்டான். ஐ ஹவ் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங். ஏன்னா இனிமேல் பணம் கொடுப்பான், இந்த அம்மா விழுந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு போக மாட்டா, காரு போக விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நான் வந்து இறங்கி போலீஸ்னு கூப்பிட்டுமான்னு சொல்லி அப்புறம்தான் அனுப்பிச்சிட்டேன். ஓ உங்களுக்கு நடந்த அனுபவம். வாட் டு சே இது எல்லாத்திலும் உளுந்தக்கூடாது, ஜாகிரதை. ஏன்பா எப்படிப்பட்ட அறிவு ஞானம் எல்லாம் இங்கே இருந்தது.
தட்ஸ் த ஹியூமன் மென்டாலிட்டி மைண்ட். ஏன்னா ராங் வேல போயிட்டுருக்கோம், ராங் நோஷன்ஸ் வச்சுக்கிட்டு வாழ்கிறோம். கைடன்ஸ் இல்லை, குரு கிடையாது. யாரோ லோக்கத்தில் சில குருகள் இருக்காங்கன்னா அவங்கள வந்து எப்படி இவங்கள மூலமாக நிறைய பணம் வாங்கலாம், அது பண்ணலான்னு ஹவு டு அதான் பிளாக் மேஜிக்கெல்லாம் வேண்டாம், பிளாக் மெயில் பண்ணாவே போதும். பிளாக்மெயிலிங் என்ன வாட்டுன்னு இல்லாதது அது இது 4 சொல்லிட்டு பயப்படுத்திட்டா போச்சு. சரி, எங்கெங்கோ போயிட்டு வந்தோம். அம்மா அப்புறம் அவ்வளோ இருக்கே பயம், சும்மாவா? அத்வைத்த சாதாரண மனுஷனுக்கு பயம் இருக்கும். துவைத்தம் இங்கே சதாமன்னு சொன்னால் ஞானிகள்னு சொன்னால், ஞானம் வந்து துவைத்தம். துவைத்தம் வந்து த்விதீயாத்வை பயம் பவதி, தைத்திரிய உபனிஷத்து. 2 இந்த மாதிரி நினைச்சாவே பயம். அத்வைத்தாத் பூமா சுகம், அல்பம் அதில் வந்து துக்கம், சாந்தகத்தில் சொன்ன மாதிரி. அதனால் அபயம் விந்ததே, தான் ஆத்மானு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தனுக்கு பயத்தில் வந்து விடுதலை ஆகிடுவாங்க. வேறு இன்னொரு மார்க்கமே கிடையாது. யூ நோ த ட்ரூத். அது 16வது கேள்வி. கிம் ஏஷாம் அசதாம் இவ. 4வது கேள்வி அங்கே கேட்டது போல, இந்த அசட்டுத்தனமாக இருக்கிற சாதாரண மக்களுக்குள்ளே இருக்கிற போல் அப்படிப்பட்ட ஒரு அல்பமான குணம் எது ராஜா கிட்ட இருக்கக்கூடாது? பரித்யாக அசதாம் இவ, கை விடுறது. நம்பி இருக்கிற பிரஜர்களை வந்து ஓட்டு வாங்கி ஏமாற்றி கை விடுறது இல்லையா? ராஜா நாடு மொத்தம் என்ன மேலே ஆதாரப்பட்டு இருக்கிறதுன்னா, ஒரு யுத்தம் வந்தது ஒன்றுன்னா நான் யுத்தத்துக்கு போயிட்டு அர்ஜுன் போல் நான் விட்டுட்டு வரேன், என்ன விடலாமா? ராஜா ஒரு காகமும் இப்படி பரித்தியாக பண்ணக்கூடாதுன்னா அவர் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிற சப்ஜெக்ட்ஸ், அதை மக்கள் யாரோ அவங்களே நாம் கை விடக்கூடாது. ராஜா ஒருக்காகவும். த டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஃப்ரம் தி ஓல்டஸ்ட் புராணம்லேருந்து சிவி சக்கரவர்த்தி உதாரணம் உங்களுக்கு தெரியும். கிடுகிடுன்னு சொல். சிவி சக்கரவர்த்தி சபையில் அப்படி உட்கார்ந்துருக்கும்போதும் மேலே ஆகாசத்தில் ஒரு கடுகு வந்து ஒரு புறான்னு துரத்திட்டே வருது சாப்பிட்றதுக்கு. அந்த புறா அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் பயந்து வந்துட்டு எப்படியோ இந்த உள்ளுக்கு நுழைஞ்சி கரெக்டாக வந்து இந்த ராஜா செவியோடைய கால் தொடமையில் உட்காந்துச்சு. அப்புறம் அந்த புறா பேசுறது கதை இல்லையோ, கேள்வி கேட்கக்கூடாது. ராஜா ராஜா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா முதல்ல எதுக்கு காப்பாற்றணும் என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அபயம் அன்னாரு, பயப்படாத நான் காப்பாற்று வார்த்தை கொடுத்தாச்சு. அது ராஜா. ராஜான்னா பயத்தில் இருக்கிற பயாத்து திராயத்தே, பயத்தில் வந்து ஒருத்தன் விடு. அதனால தான் ராஜா ஒருத்தன் வந்து யார் கூட சண்டை போட்டிருந்தா அவனும் பயந்து அப்புறம் உளுந்து கை கட்டி என்னை காப்பாற்று நான் உனக்கு சரணாடுறேன்னு சொன்னால் அவனை கொலை பண்ணக்கூடாது ராஜா. whoever takes shelter at you, refuge at you, பரித்தியாகம் ஒருக்காகும் ராஜாவுடைய குணமே இல்லை. மக்கள் எப்படியாவது போட்டுட்டோம், மாநிலம் எப்படியாவது போட்டு எங்கள் கட்சி எங்கள் ஃபேமிலி அவங்கள தானே வரணும். இதை அப்போ ஏமாந்து போன மக்கள் எல்லோரும் ஓட்டு கொடுத்தேன். இப்படி இவர் என்ன பண்ணிகிட்ருக்க, நல்லதெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் நாசனம் பண்ணி இரண்யகசிபு போல் அவர் வந்து எல்லா சிஸ்டமே மாற்றிட்டார். சொர்க்கத்துக்கு போகிறவங்க எல்லோரும் நரக்கத்துக்கு போகணும், நரக்கத்துக்கு போகிறவங்க எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா நான் ஏதாவது மாற்றணும் இல்லையா சிலபஸ். இப்படி எல்லாம் உல்ட்டாவாக சொல்கிறது. அதுபோல் இப்போது சிவி சக்கரவர்த்தி சொன்ன அதுக்கப்புறம் அந்த கடுகு வந்துச்சு உள்ளே. அது வந்து அங்கே நின்றுட்டு
ஏன் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு உங்கள் மடியில் வச்சுக்கிட்டீங்க? அது என்னுடைய சாப்பாட்டு. என்னுடைய சாப்பாட்டு, என்னோடய பசினை நீங்கள் தடுத்ததுக்கு நீங்கள் உங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லி கடிதம் பேச ஆரம்பிச்சது. நியாயம்தான் பேசுறது. பிகாஸ் ஒரு ஜந்துக்கு இன்னொரு ஜந்து ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு இன்னொரு ஜீவ மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. ஆனால் மனுஷன் அப்படி திங்க் பண்ணக்கூடாது சொல்கிறேன். அது அதனால் நீங்கள் இதில் தடம் வரக்கூடாது, உங்களுக்கு ஹக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நான் இதுக்கு அபயம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த புறாக்கு பதிலாக புறா சைஸுக்கு இருக்கிற மாம்சம் நான் கொடுக்குறேனே அன்னு சொன்னால் அந்த கடுகு இல்லை எனக்கு புறா மாம்சம்தான் பிடிக்கும். ஓ அப்படியா? கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் இன்னும் ஏதாவது கொஞ்சம் இறங்கி வருமானு சொல்லிட்டு இவர் சரி வேறு ஏதோ மாம்சம் இல்லை, என்ன சரீரத்துலேருந்தே கொடுப்பேன் அண்ணா. சரி ஓகே அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு கடுகு. அதுக்கப்புறம் இப்போ எடை போடணும் புறாவுடைய வெயிட்டுக்கு. அதுக்கு இது கொண்டு வந்தாங்க, என்ன பெருசோ சின்னதோ. அப்புறம் புறா ஒரு பக்கம் உட்காந்துச்சு. இவர் காலு தொடலேருந்து அங்கேருந்து சதை எடுத்துகிட்டு கட் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அது எவ்வளோ வச்சாலும் வெயிட்டு சமத்தூக மாட்டேந்தேன். அதுக்கப்புறம் வச்சார் என்ன வச்சினார், கடைசியில் இவரே போய் உட்கார்ந்தார். அப்போது இந்த 2 பேர் வேறு யாரோ இல்லை, இந்திரனும் கதையில் வேறு என்ன இருக்கும் இன்னும் அவரே 2 பேர் சிவ சக்கரவர்த்தியுடைய ராஜாக்கு இருக்க வேண்டிய குணம் இருக்கா. அதனால தான் அன்றைக்கி கதை இப்போது சொன்னது. இன்றைக்கி கூட சிவ சக்கரவர்த்தி தானம் தியாகம் பரித்தியாகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள், இது கொஞ்சம் பாசிட்டிவாக அப்படியெல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தா நெகட்டிவாக இருக்கும். அதில் என்ன, நம்ம ராமர் இனிமேல் லங்கைக்கு போகணும், தாண்டி பிரிட்ஜு ரெடி ஆகணும், ராமசேது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் அதுக்கு முன்னாடி ஹனுமான்ஜி போயிட்டு வந்தார், ஆயிடுச்சு. இனிமேல் யுத்தத்துக்கு நம்ம தயாராகணும் வந்தாங்க. அந்த டைமில் அங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த ராவனுடைய தம்பியான விபீஷணன் நல்லவன். அவன் சொன்னான், சீதான் இப்படி கொண்டு வந்தது தப்பு, இதெல்லாம் பார்ப்போம், நமக்கு நாசனானுக்கு வருது, அதனால் இப்போதே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ராமர் அங்கே ஏதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்காராம்மா, நீங்கள் சீத்தனை ஒப்படைச்சிட்டா அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னால் ராவணனுக்கு நிறைய கோபம் வந்துச்சு. நீ இப்படி சத்ருனை பற்றி அவங்கள பக்கம் ஒத்தாசு பண்ணி பேசுவியா, உனக்கு இந்த ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, உன்னை தேச பகிஷ்கரணம் பண்ணுறேன்னு. அப்புறம் அவரோட புள்ள அந்த இந்திரஜித்து கூட கண்டபடி பேசிட்டான். அப்போது பகிஷ்கரணம் சொன்ன உடனே விபீஷணன் உடனே அங்கே இருக்கிற கிரீடம் எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு அப்படியே ஆகாசத்தில் கிளம்பி இந்த பக்கம் கட்சியில் வந்தார். இந்த கட்சி மாறுறது எலெக்ஷன்ஸ் முன்னாடி எல்லாம் நடக்கும் இல்லையா, கரெக்டாக அடுத்த மாதம் எலெக்ஷன்னா நிறைய ஜம்பிங் எல்லாம் இருக்கும், ஃப்ராக் ஜம்பிங். ஆனால் அங்கே அப்படி இல்லை. சரி அவர் வந்த உடனே இந்த வானர்கள்லாம் பார்த்துட்டு இவனை சத்ரு பக்கம்லேருந்து யாரோ வரானேன்னு சொல்லிவிட்டு அவன் மேலே கல் இல்லை எல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹனுமான்ஜி கவனிச்சார், பண்ணாதரா இதெல்லாம், அவர் எனக்கு தெரியும். ஏன்னா ஹனுமான்ஜி அங்கே போனார்ல, அங்கே போனப்போ 2 வீடு மட்டும்தான் இவர் நெருப்பு வச்சப்போ பற்றிக்காமல் இருக்கிறது இவர் கவனிச்சார். 2 பாகவதாள் மகாத்மாள் பரம பக்தாள் அங்கே ஒரு வைத்தியர் இருக்கார், ஒரு பேர் என்னது. அப்புறம் விபீஷணோட வீடு நெருப்பு பிடிச்சிக்கல. இவருக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு இவர் பரம பக்தடு மகாத்மான், அதனால் அவர் நல்லவர் விட்டுடுங்க. சரி அவர் கொண்டு வந்தாங்க. ராமர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, இப்படி சத்ரு கட்சியில் யாரோ வந்தாங்க அந்த பக்கம், இவன் ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா எல்லோரும் ஒருத்தரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதன் பேசிட்டார், அப்புறம் சுக்ரீவன் பேசிட்டான். இல்லை அவன் எந்த பாவத்தில் வந்தான், எதுக்கு வந்தான், இங்கே நம்மளை மேலே ஸ்பைஸ் கூடாச்சாரியம் இருக்கிறதுக்கு வந்திருப்பான், அவனை சேர்த்துக்கூடாதுன்னா எல்லோரும் சொன்னாங்க. ஜாம்பவான் கூட கடைசியில் தெரியல, இவன் கொஞ்ச நாள் கவனிச்சு வேணுமன்னா நம்ம இவன் அப்போ வரைக்கும் கொஞ்சம் ஒரு கன்வென்ஷன் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம். அப்புறம் ஹனுமான்ஜின்னு கேட்டார். ஹனுமான்ஜி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை,
இவன் பூர்ணமாக சரணாகதி பண்ணி வந்தார் அப்படின்னு எல்லாம் பேசினதுக்கப்புறம் ராமர் ஆஸ் எ ராஜா அவருடைய கருத்து சொல்கிறாரு. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே. த ஹைலைட் அண்ட் த பியூட்டிஃபுல் ஸ்லோகா ஃப்ரம் தி ராமாயண, வால்மீகி ராமாயண. அபயம் சர்வபூதேபியः ததாம்யேதத் விரதம் மம. என்னோடய விரதம் என்னன்னா, என்னை கெட்ட ஒரு வாட்டு நான் உனக்கு சேர்ந்தவனுன்னு சொல்லி யாராவது சரணாகதி பண்ணி வந்தால் அவனுக்கு நான் அபயம் கொடுக்கணும், அவனை காப்பாற்றணும், எல்லா பக்கம் நின்று. இது என்னுடைய விரதம். இவர் அடுத்தவங்களுக்கு கேட்டு பண்ணல, என்னோட விரதம் இது. அது ந பரித்தியாக. ராஜா அது பண்ணக்கூடாது எனக்காகவும். இதே போல் இப்போ இது கொஞ்சம் கீழே லெவலுக்கு வந்து பேசிட்டேன். நம்ம மேலே ஆதாரப்பட்டு இருக்கிற நம்ம குழந்தைகளும் மனைவி, அப்படி அம்மா அப்பா, அவங்களும் கூட ஒருக்காகவும் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எந்த அளவுக்கு டூ மச்சை போகக்கூடாது. திரும்ப சரியா, அது ஜாக்கிரதை இருக்கணும். டூ மச்சை போயிட்டு அப்புறம் நீங்கள் தானே சொல்லிட்டீங்க சார் அன்றைக்கி, மாட்டிக்கூடாது. அந்தந்த டைமுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ, அதனால் கேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இட் இஸ் அது பெரிய சின், பாப்பம். சரி, இப்போது லாஸ்ட் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள், ரொம்ப டவுன். ராஜா வரைக்கும் பேச வேண்டியதில்லை. இப்போது நம்ம நாட்டில் இத்தனை சைன்யம் இருக்காங்க, முக்கியமாக அந்த பார்டரில், அந்த குளிர் பிரதேசத்தில், அங்கே எல்லாம் கூட கார்டிங் 24 hour செக்யூரிட்டி. அவனு வாழ்க்கை வயது படிப்பாக எப்படியோ விரும்பி சைன்யத்தில் ஜாயின் பண்ணிட்டான், மிலிட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் 24 hours த்ரெட்டு தான், 24 மணி நேரம். எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா டெரரிஸ்ட் வேறு, எனக்கு எப்போ. அதனால் அந்த கிளைமேட் ஆகுது, இதாகுது, அதெல்லாம் தெரியும். எனி டைம் இந்த பிராணம் போகலாம், எப்படியாவது யார் கையிலாவது. சரி, ஒரு யுத்தமே தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட ஈவன் காமன் சோல்ஜர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகி பண்ண முடியலன்னு அங்கே ஹாஸ்பிட்டல், யாராவது எதுக்கு நான் உயிர் போகிறது, நான் பயப்படுறேன் வேண்டான்னு சொல்லி திரும்பி வந்தவங்க இருக்காங்களே, வருவாங்களா அப்படி? பிகாஸ் என்னை நம்பி என்னுடைய தேசம் இருக்கு அப்படின்னு ஒரு சாதாரண சைனிகனுக்கே இருக்கும்போது, இது கருத்து ராஜா பற்றி இல்லைங்க. அதுக்கு தான் நான் சுற்றி இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டியில், குடும்பத்தில் ஒரு மனிதனான நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதானே டியூட்டி, கர்த்தவியம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். எல்லாம் சிந்திக்கணும். பட் இந்த அளவு சிந்திச்சு இப்படி வாழறதுக்கு சூழ்நிலை அப்படி இல்லை சார்னு ஒரு இது வரும். வாட் டு டூ? அதுக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். பட் ட்ரை அட்ஜஸ்ட் வித்தவுட் லூசிங் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம பர்பஸ் என்ன, எதுக்கு வந்தவனு விடாமல் அதை வச்சுக்கிட்டு வாழணும். இது இப்படி இன்றைக்கி அந்த ராஜா பற்றி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கூட நானும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்கும். அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.